Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கழிவறை பராமரிப்பின்றி சுகாதாரமற்று காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பள்ளியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் அவர்களுக்கான கழிப்பறைகள் அசுத்தமாகவும் தண்ணீர் வரும் பைப்புகள் உடைந்தும் கதவுகள் சேதமடைந்தும் காணப்படுகிறது. இதனால் இயற்கை உபாதைகளை கழிக்கச் செல்லும் மாணவர்களுக்கு பல்வேறு நோய் தொற்றும் ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் இதையெல்லாம் பள்ளிக்கல்வித்துறையை சீரழித்து வரும் ரசிகர் மன்ற அமைச்சர் கண்டுகொள்வாரா என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முறையாக ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படாததை கண்டித்து பேராசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துணைவேந்தர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கம் மற்றும் ஓய்வூதியர் சங்கம், SC/ST அலுவலர் நலச்சங்கம் ஆகியவற்றின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க இயலாத அவல நிலையில் உள்ள ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பல்கலைக்கழக ஊழியர்கள் ஊதியம் வழங்காமல் அலட்சியம் காட்டும் திமுக அரசு தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியை சீரழிப்பதாக மக்கள் சாடியுள்ளனர். போராடி கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறகு அரசு, என்னுடைய கேள்வி அதான். ஒரு அரசியல் பேச நான் தயார் இல்லை. திராவிட மாடல் அரசு ரைட்டு. திராவிட மாடல் அரசு 1177 குடும்பங்கள் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த வேதனை இருக்கு. எங்க பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இந்த திராவிட மாடல் அரசு உண்மையிலே இந்த மக்களின் மீது அக்கறை இருக்குமானால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய 1177 ஓய்வூதியர்களையும் குடும்ப ஓய்வூதியர்களையும் காக்க வேண்டியது அரசனுடைய கடமை.